ஹே கைஸ், வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கல்யாண வீடுகள்ல சாப்பிடுற உருளைக்கிழங்கு கூட்டு சுவையில தாங்க இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு கூட்டு செய்ய போறோம். டேஸ்ட் அதே மாதிரியே இருக்கும். இது நீங்க எல்லா வகையான வெரைட்டி சாதத்துக்கும் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. அதான் 3 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் மட்டும் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2ல இருந்து 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய். தாளிதம் நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். ஒரு 10ல இருந்து 15 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு இருந்துட்டு வாய்வு, அதனாலதான் நம்ம வெள்ளைப்பூடு சேர்க்கிறோம். நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கணுங்க. எண்ணெயிலே எவ்வளவுக்குள்ள வதக்குறீங்களோ அவ்வளவு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா. தேவைப்பட்டா நீங்க 1 ஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும். ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. எண்ணெயிலே தான் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணியில வேக வச்சு அது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலாவோட ஒன்னோட ஒண்ணு படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. லாஸ்டா நம்ம உருளைக்கிழங்கு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு லாஸ்டா 1 டைம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் உப்பு சேர்த்து வதக்கி விட்டாலே போதும். கடைசியா கொத்தமல்லி இலைய தூவி விட்டுறலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் கல்யாண வீட்டுல சாப்பிடுற உருளைக்கிழங்கு கூட்டு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.